சொப்பா கொசு தொல்லை தாங்க முடியல. ஐயோ வெளியே உட்கார முடியல, வீட்டுக்குள்ள படுக்க முடியல. அடடடா அந்த கொசு தொல்லை தாங்க முடியல. இந்தியால எந்த இடத்துலயுமே கொசு இல்லாத இடமே கிடையாது. ஆனா கொசுவே இல்லாம ஒரு நாடு இருக்கான். என்னடா அது அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஆமா, ஐஸ்லாண்ட்ல ஒரு கொசு கூட இல்லையாமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க கடல் நீரும் அந்த மண்ணோட கெமிஸ்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, சாயில் கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளவு நல்லா இருக்கான். கொசு வந்து இனப்பெருக்கம் ஆகிறதுக்கே அங்க வந்து விடாதாமா. நம்ம ஊர்லலாம் ஐயோ நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு ஆயிட்டு இருக்கு இல்லையா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொசு வந்து ஈரப்பதமா இருக்க இடம் இல்ல ஈரமா இருந்துச்சு, தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா உடனே வந்து இனப்பெருக்கம் ஆயிரும். ஆனா அங்க வந்து அண்டார்டிகாவோட ஐஸ்லாண்ட் வந்து கொஞ்சம் தான் குளிர் கம்மி. அந்த குளிர் கம்மியான இடத்துலயுமே கொசு எல்லாமே வாழ்ந்துட்டு தான் இருக்குமாமா. பட் ஆனா ஐஸ்லாண்ட்ல மட்டும் உற்பத்தியே ஆகிறது இல்லையாமா. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டு போய் அங்க ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அப்படி ரிசர்ச் பண்ணப்பதான் இத சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலும் இந்த மண்ணால மட்டும் அது உற்பத்தி ஆகாம இருக்காது. வேற ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ரிசர்ச்ச பண்ணிட்டு தான் இருக்காங்களாமா. பார்க்கலாம் நம்ம ஊர் மாரி இருக்குமா? இல்ல அங்க திருந்திருவாங்களா? அப்படின்னு.